24வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனையின் போது ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களோடு கூட பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் கோதுமை மணி. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிறதை கவனிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கோதுமை மணியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த கோதுமை மணி என்பது அதாவது ஒரு சிறியதுதான், கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிறிய கோதுமை மணி. இந்த கோதுமை மணிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான கோதுமை மணிகளை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோதுமை மணிகளை இந்த சாதாரண சிறிய கோதுமை மணி உருவாக்க முடியும். அந்த கோதுமை மணிக்குள்ள பல்லாயிரக்கணக்கான கோதுமை மணிகளை உருவாக்குற ஆற்றல் இந்த ஒரு சிறிய கோதுமை மணிக்குள் இருக்கிறது. சிறிய கோதுமை மணிக்குள் இருக்கிறது. அப்போ இந்த கோதுமை மணி இன்னொரு கோதுமை மணியை உருவாக்க வேண்டுமானால் அது என்ன செய்யணுமா? நிலத்தில் விழுந்து சாகணும். சொல்லணும். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்க பாருங்க, என்னுடைய கையில ஒரு மாவிதை இருக்கிறது. ஒரு மாம்பழத்துடைய விதை. இந்த விதை பாருங்க, இந்த விதைக்குள்ள இந்த ஒரு விதைக்கு முடியும். இந்த ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான மான் கனிகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குள்ள இருக்குன்னா இந்த விதைக்குள்ள இருக்கு. விசுவாசிக்கிறேன் நான் புரியுதா பேசுற காரியம்? பல்லாயிரக்கணக்கான மாம் கனிகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த விதைக்குள்ள இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த விதையிலிருந்து உருவாகிற மரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமியில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த விதைக்குள்ள இருக்கு. இப்போ இந்த விதை மாங்கனிகளை கொடுக்க வேண்டுமானால் இந்த விதையை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மண்ணில் போட்டு புதைக்கணும். மண்ணில் போட்டு என்ன செய்யணும்? புதைக்கணும். மண்ணில் போட்டு புதைக்கிற போது இந்த மாம் விதை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணுக்குள் சாகணும். மண்ணுக்குள் என்ன செய்யணும்? சாகணும். செத்தாதான் என்ன செய்யப்படும் என்றால், இந்த மாங்கனியிலிருந்து இந்த மாவிதை சாகுற போது இந்த மாவிதை செத்து ஒரு புதிய மேனிக்கு உருவாகும். இதான் மாவிதை. இந்த மாவிதையிலிருந்து தான் இந்த புதிய மேனி வருகிறது. ஹல்லேலூயா. சாக மாட்டேன், நான் தனித்திருப்பேன், நான் எதற்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த மாவிதை சொல்லுமையாக இருந்தால் இந்த மாவிதையால ஒரு நாளும் பலன் கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த மாவிதையானது பலன் கொடுக்க வேண்டுமானால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாவிதையானது சாக வேண்டும் என்று வேதத்திலே ஆண்டு சொல்றார். கோதுமை மணி சத்தால் தான் பலன் கொடுக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப நாங்க இந்த கோதுமை மணி என்று ஆண்டவராகிய இயேசு யாரை சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு தன்னை தானே கோதுமை மணி என்று சொல்லுகிறார். அங்கே நாங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசித்தால் 12:23 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இட் இஸ் a time. ஹல்லேலூயா. என்னத்துக்கு டைம் என்றால்,
மனுஷகுமாரன் மகிமைப்பட போகிற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோதுமை மணி என்று யாரை சொல்லுகிறார் என்றால் தன்னையே சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னையே அவர் கோதுமை மணியாக குறிப்பிட்டு இந்த ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக போகிறது. இந்த ஒரு கோதுமை மணியிலிருந்து பல்லாயிரம் கோதுமை மணிகள் உலகத்தில் வரும் என்றால் இந்த கோதுமை மணி சாகும். புரியுது? ஹல்லேலூயா. சிலுவையில ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான் மரித்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்து நிமித்தம் இன்னைக்கு முழு உலகத்திலேயுமே அதிகமானோர் சிலுவையை பின்பற்ற அதிகமானவர்கள் இன்றைக்கு உலகத்திலே இல்லாவிட்ட உலகத்திலே பெரிய மதம் என்று சொல்கிற உலகத்திலே சொல்ற மதங்களிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற மதம் தான் இன்னைக்கு உலகத்திலே பெரிய மதம். ஹல்லேலூயா. ஒரு கோதுமை மணி, சிலுவையிலே மறித்த ஒரு கோதுமை மணி, இந்த மண்ணிலே மறித்த ஒரு கோதுமை மணி பல்லாயிரம் கிறிஸ்தவர்களை உண்டாக்க முடியுமானால் ஆண்டவர் சொல்றார் இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் யார் அப்படி என்றால் பிலிப்பியர் புத்தகத்தை வாசிங்கள். அவர் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. வாசிங்கள் பிலிப்பியர் 2:5 வாசிங்கள், 2:5, 6, 7 வாசிங்கள், ஒவ்வொன்றா வாசிங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து வீடுகள்ல பைபிள் வாசிக்கணும். சர்ச்சில் வந்து பைபிள் வாசிச்சா எழுத்து பிள்ளையெல்லாம் வரும். எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஜனத்துக்கு விளங்காது இல்லையா? வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அடுத்த வசனம். அவர் யாரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து மரிச்சு அலங்கோலமான கோலத்துல முள்முடிய தாங்கி ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இல்லையா, கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையில அலங்கோலமாக தொங்கின இயேசு யார் என்றால் உன்னதமான தேவனுடைய ரூபமாயிருந்தவர். அவர் தான் உன்னதமான தேவனுடைய ரூபம். தேவனை யாரும் பார்க்க வேண்டாம், கிறிஸ்து மூலம் தான் பார்க்கணும். கிறிஸ்து எப்படியோ அப்படிதான் தேவனும். அவ உன்னதமான தேவனுடைய ரூபமாய் இருந்தும் வாசிங்க, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்கள், அவர் தேவனுக்கு ரூபமாயிருக்கிறார். தேவனோடு கூட சமமாயிருக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாயிருக்கிறார். தேவனோடு கூட இருக்கிறதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வேதம் சொல்லுது தன்னை தாமே வெறுமையாக்கினாராம். வாசிங்கள், வசனத்தை வாசிங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. கவனிங்க, அவர் வந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபமாயிருக்கிறவர் என்ன செய்கிறார்னா அவர் தன்னை தானே அடிமையாக்கி என்ன செய்கிறாரா? வெறுமையாக்கி. சீக்கிரம் வாசிக்கிறோம். அடுத்த பைபிள் வாசிக்க பைபிள் திருப்பேனாரா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். பாருங்க, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. எத்தனை பேருக்கு புரியுது? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த கோதுமை மணி என்று இயேசு தன்னை சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? இந்த கோதுமை மணி நிலத்துல விழுந்து இந்த மண்ணுக்குள்ள புகுந்து மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கப்படும் போது அது மண்ணுக்குள்ள தண்ணி ஊற்றி வெப்பம் தாக்கி அது மண்ணுக்குள்ள இருந்து அவிஞ்சி தன்னுடைய மேனியை அந்த என்ன செய்யுது? அந்த கோதுமை தன்னுடைய மேனியை இழந்து என்ன செய்யுது? மண்ணில் இருந்து எழும்பும் போது அது புதிய மேனியோடு எழும்புது. அது எப்படி எழும்புது? புதிய மேனியோடு எழும்புது. புதிய மேனியோடு எழுப்பினாத்தான் அந்த கோதுமை மணியால பலன் கொடுக்கிற கோதுமை மணியா மாற முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? பலன் கொடுக்கிற கோதுமை மணியா இந்த மணிக்கு அப்பதான் எழும்ப முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமாய் இருந்தவர். தேவனை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், சமனாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
அவர் அதை விட்டு இறங்கி வந்து சாதாரண மனிதனாக பூமியிலே சுற்றித் திரிந்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து சாதாரண பாவிகளுடைய கையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஆமென். பாவிகளுடைய கையில அடிக்கப்பட்டார். பாவிகள் காரி அவருடைய முகத்துல துப்பினாங்க. கன்னத்தில் அறைந்தார்கள். அதெல்லாம் அவர் என்ன செய்தாரு? அவர் தாங்கிக் கொண்டார். ஏன் தெரியுமா? இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். சேத்தாளோடைய மிகுந்த பலனை கொடுக்க முடியாது. அதற்காக கோதுமை மணியாகி இயேசுவைகளை தாங்கிக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமான தேவ ஜனமே, கோதுமை மணியை போல மடியணுமா? கோதுமை மணி மடிகிறது போல மடியணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? புதிய மேனி வரும். வேதத்துல பாருங்கள், இந்த கோதுமை மணி மறிக்காவிட்டால் முதலாவது என்ன செய்யுமா? தனித்திருக்கும். இரண்டாவது, அந்த கோதுமை மணி மறிக்காவிட்டால் என்ன செய்யாது? புதிய பலனை அடையாது. புதிய செடி அந்த கோதுமை மணியிலிருந்து உருவாகாது. வாசிங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15 36 தொடங்கி 38 வரைக்கும். 1 கொரிந்தியர் 15 36 தொடங்கி 38 வரைக்கும் வாசிங்கள். புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய என்ன செய்யப்படாது? உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாக்க போகிற மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையை விதைக்கிறார். சொல்லுங்க ராமன். பாருங்கள், நீ விதைக்கும் போது இனி உண்டாக போது மேனி. இப்ப நீங்க எத்தனை பேர் விதைச்சிருக்கீங்க? முதலாவது சொல்லுங்க மாமா, எத்தனை பேர் தோட்டம் செஞ்சிருக்கோம்? ஆக குறைஞ்ச வீட்டுல ஒரு பூங்கண்டையாவது நாட்டியிருக்கோமா? ஒரு பூமரத்தையாவது நாட்டியிருக்கோமா? புரியுதா உங்களுக்கு? நாங்க பூமரத்தை நாட்டும் போது அந்த பூமரத்தினுடைய அந்த நாட்டுல தடி இல்லாட்ட அந்த என்ன சொல்றது கண்டு காஞ்சிருக்கும் இல்லையா? காஞ்சிருக்கும். அந்த பூமரத்தையோ இல்லாட்டி அந்த செடியோ நாங்க நாட்டி தண்ணி பாய்ச்சுற போது அது என்ன செய்யுதுன்னா அது முளைக்க ஆரம்பிக்கும். காஞ்சி போன குலையெல்லாம் கொட்டி அது புது மேனி அடைகிறது. ஹல்லேலூயா. அதே போல விதைக்கிற போது, நான் எங்க வீட்டுல வெண்டி விதைச்சிருக்கிறேன், கொச்சி விதைச்சிருக்கிறேன், இப்பவும் விதைச்சிருக்கிறேன், வெண்டி விதைச்சிருக்கிறேன். வெண்டி விதைக்கும் போது அந்த விதை முளைக்குமா முளைக்காதான்னு எனக்கு தெரியாது. விற்கிற போது கடை முதலாளி சொல்லுவான் என்னென்றால், இது நல்ல விதை சார், நல்ல விதை, நல்ல கனி கொடுக்கக்கூடிய விதை, 2 வகையான விதை என்று சொன்னான். கொண்டு வந்து போட்டதுலே 10 செடி மட்டும் தான் முளைச்சிருக்கு. போட்டது 2 பக்கெட்ல கொண்டு வந்து விதை, 10 மட்டும் தான் முளைச்சிருக்குது. அப்போ அந்த விதையை நான் விதைக்கும் போது எனக்கு தெரியாது அந்த விதை எவ்வளவு முளைக்கும், எவ்வளவு உயரமாக முளைக்கும், அல்லது அந்த விதையிலிருந்து எவ்வளவு கனி கொடுக்க போகிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு விசுவாசம் என்னன்னா, நான் விதைக்கிற விதை முளைக்கும். அந்த விதை என்ன செய்யும்? மண்ணுக்குள் புதைந்து அது மறைத்தால் தான் அது முளைக்க முடியும். ஆமென். அப்புறம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மதியீனனே, நீ விதைக்கிற விதை மறைத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? யாருக்கும் அந்த விதைக்கு மேனி கொடுக்க முடியாது. மேனினா என்ன அப்படின்னா ரூபம் கொடுக்க முடியாது. யாருக்கு ரூபம் அந்த விதைக்கு கொடுக்க முடியாது. அந்த விதை இன்னொரு விதையுடைய மேனியை கொடுக்க முடியாது. அதாவது வெண்டிக்காவுடைய விதையின் மேனியை கொச்சி விதையுடைய மேனிக்கு கொடுக்க முடியாது. பயிற்றம் விதையுடைய மேனியை வெண்டி விதைக்கு கொடுக்க முடியாது. யாருக்கு மாற்றி கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதற்குரிய மேனி அதுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க ராமன். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அந்த விதைக்குள்ள மேனி எங்க இருக்குன்னா அந்த விதைக்குள்ளதான் இருக்கு. அந்த விதைக்குள்ள இருக்க மேனி வெளியே வரணும்னா அந்த விதை என்ன செய்யணும்? சாகணும். விதை என்ன செய்யணும்? சாகணும். அடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். பாருங்க, தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த வானத்தை பூமியையும் படைத்தது தேவன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது இல்லையா? பூமியை பார்த்து சொன்னால் இந்த பூமிக்கு மேலே பலன் தரக்கூடிய சகல விதமான விதைகளும் பூண்டுகளும் விதைக்க கடவுள் என்று ஆண்டு சொன்ன போது விதைத்தது. ஏனென்றால் அவருக்கு தான் சகல அதிகாரமும் உண்டு.
புரியுது? ஆல் தி அத்தாரிட்டிஸ் என்று அவரிடத்துல இருக்கிறது, எல்லா அதிகாரமும் அவருடைய கையிலே தான் இருக்கிறது. பாருங்க, அந்த மேனியை பெறுவதற்கு அந்த விதை என்ன செய்யணுமா? மறிக்கணும். சொல்லுங்க ராமாயணம். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு முன்பதாக நாங்கள் வாசிக்கலாம். வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்போ நீங்க உலகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவருடைய சபைக்கு வருகிற போது நீங்கள் இருந்த மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு நீங்க வரல, நீங்க உலகத்திலிருந்து இயேசுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இது புரியுது? ஹல்லேலூயா. இயேசு மதத்தை ஸ்தாபிக்கவோ மதத்தினுடைய ஸ்தாபகரோ அல்ல. இயேசு இந்த உலகத்திலே மனிதனுக்கு வழியை காண்பிக்க வந்தவர். அவரே வழி. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மனிதனுக்கு சமாதானமான வாழ்க்கை வாழ வேணுமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிம்மதியா வாழணுமானால், அவனுக்கு நிம்மதியான வழி, நிம்மதியான வாழ்க்கை யார் மூலம் கிடைக்கும்னா இயேசு மூலம் மட்டும்தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்றது, இந்த எல்லா ஜனங்களையும் சிரிக்க வைக்கிற ஒரு மனிதன், நகைச்சுவை மனிதன் என்ன செய்தானா, எல்லா மனிதனையும் சிரிக்க வைத்தான். சிரிக்க வச்ச அவனுக்கு என்ன இல்ல, அவனுக்கு சந்தோஷம் இல்லை. இவனை பார்த்தோன்னே ஜனங்க சிரிக்கிறாங்க. இவனுடைய நகைச்சுவை அந்த கூட்டத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். ஆனால் இவனுக்கு மகிழ்ச்சி இல்லை, இவனுக்கு சந்தோஷம் இல்லை. இவன் ஒரு டாக்டரை நாடினானாம். நாடும் போதும் டாக்டர் சொன்னாராம், டாக்டர் இந்த மனுஷனத்துல கேட்டாராம், நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு கேட்டாராம். அப்பொழுது அவன் சொன்னாராம், நான் எல்லா மனுஷனையும் சிரிக்க வைக்கிற தொழில். அப்ப எல்லா மனிதனையும் சிரிக்க வைக்கிறவனுக்கு உனக்கு சிரிப்பு இல்லையா என்று கேட்கும் போது சொன்னா, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், எனக்கோ சிரிப்பு இல்லை, எனக்கோ சந்தோஷம் இல்லை என்று சொன்னான். அப்படி வைத்தியர் சொன்னாரா, நீ எல்லாரையும் சிரிக்க வைக்கிற உனக்கு சிரிப்பு இல்லை, ஆனா எல்லாரையும் சந்தோஷப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தான் இயேசு. நீ அவரை பின்பற்றுவாயாக இருந்தால் அவர் உனக்கு சந்தோஷத்தை தருவார். புரியுதா உங்களுக்கு? இயேசுவால மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரு? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழையவைகள் ஒழியணும். அவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா, ஞானஸ்நானம் பெறோம். ஞானஸ்நானம் பெறோம். என்னத்துக்கு ஞானஸ்நானம் பெறோம் அப்படின்னா, ஞானஸ்நானம் என்பது சடங்காச்சார கட்டளை கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது சடங்காச்சார கட்டளை. இல்ல, இது தேவனுடைய கற்பனை. அல்லது என்னன்னா, ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோகத்துக்கு போகணும்னா அவன் என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஹல்லேலூயா. இப்ப தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது பல வகை ஞானஸ்நானம் இருக்கிறது. ஒன்று தெளிப்பு ஞானஸ்நானம் என்று ஒன்று இருக்கிறது, மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் என்று இருக்கிறது. இப்ப ஆண்டவராகிய இயேசு உலகத்துல வந்து ஞானஸ்நானம் பெற்றார். என்ன ஞானஸ்நானத்தை பெற்றார் என்றால், மூழ்கி எடுத்த ஞானஸ்நானத்தை இயேசு பெற்றார். தண்ணீருடைய இடத்திலே யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றார். புரியுதா? இப்ப ஞானஸ்நானத்தை பெற்று அவர் இந்த உலகத்துக்கு ஞானஸ்நானம் என்ற ஒன்றை அங்கீகரித்திருக்கிறார். இப்போ நாங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிற போது என்ன நடக்குதுன்னா, எங்க வாழ்க்கையில இருள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இருள். இந்த இருள் என்ன செய்யும்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது எங்களுக்குள்ள இருக்க இருள் விலகி போய் எங்களுக்குள்ள யார் வருவானா? வெளிச்சம் வரும். இருள் விலகி போய் என்ன வரும்? வெளிச்சம் வரும். இப்ப வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ற நாங்கள், இயேசு தான் வெளிச்சம். புரியுது? என்ன சொல்றது? அவருக்கு ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இயேசு உங்களுக்கு வந்தா என்ன இருக்க முடியாது? இருள் இருக்க முடியாது. இருள் என்பது என்ன அப்படின்னா, உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இதெல்லாம் இருள். அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யறோம்னா, நாங்க யாரா மாறணும்னா புது சிருஷ்டியா மாறணும். புது சிருஷ்டியா மாறணும். ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம்? அவன் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம்? அல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் போது 3 காரியங்கள் நடக்கும். ஞானஸ்நானத்தின் போது 3 காரியங்கள் நடக்கணும். என்னன்னா, ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் இடையில ஞானஸ்நானத்துல தொடர்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா
மரித்தார் முதலாவது, இரண்டாவது அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது உயிர்த்தெழுந்தார். புரியுதா உங்களுக்கு? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இப்போ இயேசுடைய மரணம், இயேசுடைய மரணத்துக்கும் நம்முடைய ஞானஸ்நானத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. கேட்கறீங்களா? எத்தனை பேர் கேட்கறீங்க? இயேசுடைய ஞானஸ்நானத்துக்கு நமக்கு என்ன இருக்கு? தொடர்பு. இப்ப நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்று நாங்க என்ன செய்யறோம்னா, முதலாவது தண்ணீருக்குள் இறங்குறோம். தண்ணீருக்குள் இறங்கி நாங்கள் அந்த ஞானஸ்நானத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற போது, நாங்கள் கண்ணிக்குள்ள இறங்குற போது அது என்னத்தை குறிக்குது அப்படின்னா மரணத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்றோம்? எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரும் உங்களுக்கு வழிகட்டாயம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் தவறு. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் அவனுடைய சுய விருப்பத்தின்படி அந்த ஞானஸ்நான காரியத்தில் கடந்து வரணும். யாரும் கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியாது. ஆனா நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாகணும். அதனால அப்பா நான் ஞானஸ்நானம் எடுக்கிறத கட்டாயப்படுத்த கூடாதுன்னு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீ ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் தெளிவா சொல்லுது, மறுபடியும் பிறக்காவிட்டா தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது. அப்போ முதலாவது என்ன செய்யறோம் அப்படின்னா, தண்ணீருக்குள்ள இறங்குற நாம என்ன செய்யறோம்னா அடக்கம் பண்ணப்படுறோம், மரிக்கிறோம். முதலாவது என்ன செய்யறோம்? மரிக்கிறோம். நாங்க மரிக்கணும். பழைய சுபாவம் மரிக்கணும், பழைய பேச்சு மரிக்கணும், பழைய நடத்தை மரிக்கணும், பழைய குணாதிசயம், பழைய தூசணம், பழைய கெட்ட வார்த்தை எல்லாம் என்ன செய்யணும்? மரிக்கணும். மரிக்கணும் முதலாவது. இரண்டாவது, மரிச்ச தண்ணிக்குள்ள இறங்குறவங்களை என்ன செய்வோம் அப்படின்னா, பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? தண்ணிக்குள்ள எங்களை மூக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? தண்ணிக்குள்ள மூக்குறோம். முக்கும் போது என்னத்தை அடையாளம் அப்படின்னா, நாங்க மரிச்ச எங்களை இயேசுவை போல அடக்கம் பண்ணப்படுறோம். மரிச்ச நாங்க என்ன செய்வோம்? இயேசுவை போல அடக்கம் பண்ணப்படுறோம். அடக்கம் பண்ணப்படுற நாங்க என்ன செய்யறோம்? மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்து எழும்புறோம். எழும்பும் போது நாங்க என்ன செய்யறோம்? பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷன். எத்தனை பேருக்கு புரியுது? பழைய சுபாவம் அல்ல, புதிய சுபாவம். பழைய ஈகோ இல்ல, புதிய மனுஷன். நிறைய பேருக்கு ஈகோ பிரச்சனை இருக்கு. ஈகோன்னு என்னது? சுயநலமா, சுயம். ஈகோ பிரச்சனை. இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து போறாம, இன்னொருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து போறாம, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து போறாம. ஈகோ, ஈகோ தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை. சொல்லுங்க ராமன். இன்னைக்கு நம்ம ஞானஸ்நானத்து சர்ச்சுக்கு வந்துட்டோம், பல வருஷமா சர்ச்சுக்கு வரோம். இன்னும் என்ன செய்யல? நமக்குள்ள இருக்க ஈகோ சாகல. ஈகோ என்ன செய்யல? சுயநலம் இன்னும் சாகல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆயத்திலிருந்து ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது கவனமா கேளுங்க. சத்தியத்தை உங்களுக்கு பேசுகிறேன். சத்தியத்தை மட்டும் அறிங்க. சத்தியத்தை நிலையில் இல்லைங்க. ஹல்லேலூயா. இயேசு வேதம் சொல்றது லௌகிகம், உலகம் வேற, சத்தியம் வேற. ஹல்லேலூயா. சத்தியம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ நம்மள சாகணும் இல்லையா? பொறாமை சாகணும், எரிச்சல் சாகணும் இல்லையா? வைராக்கியம் சாகணும். செத்து நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணிக்குள்ள வெளியே வரும்போது என்னவா மாறணும்? புது சிருஷ்டியா மாறணும். எத்தனை பேருக்கு புரியுது? புது சிருஷ்டியா மாறணும். என்னுடைய வேலை பிரசங்கிக்கிறது. என்னுடைய வேலை பிரசங்கிச்ச பிறகு என்னிடத்துல ஆண்டவர் கேட்க மாட்டார், உங்களிடத்துல கேட்பார். நான் பேசுற வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். எதை கொண்டு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்னா வார்த்தை கொண்டு தான் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், நம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நாங்க யாருன்னா புது சிருஷ்டி, புதிய மனுஷன், புதிய மனுஷி. ஹல்லேலூயா. எனக்கு இருக்க பழைய ஆட்டிடியூட்ஸ், பழைய நடத்தைகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அழிந்து போகணும். அதான் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே இப்ப இயேசு அதான் சொல்றாரு, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது என்ன செய்யாது? மிகுந்த பலனை கொடுக்காது. நாம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ ராஜ்யத்துல பலன் பெறணும்னா, பலன் கொடுக்கணும்னா, நாங்க கோதுமை மணியை போல மறிக்கணும், கோதுமை மணியை போல சாகணும். கோதுமை மணி போல நம்முடைய வாழ்க்கைக்கு பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம் இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பல்ல விளக்கிட்டு வந்தா தான் வெத்தலை போடுறது யாருக்குமே தெரியாது இல்லையா? யாருக்கும் தெரிய தேவையில்லை. பரலோக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனை மனுஷன் ஏமாத்தலாம், மனுஷனை மனுஷனுக்கு விரோதமா பொய் சொல்லலாம், ஆனா பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது.
நீ இன்னைக்கு சபைக்கு என்னைக்கு இந்த சபைக்குள்ள கால் வச்சையோ அந்த நாள்ல இருந்து நீ செய்யற ஒவ்வொன்றையும் பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனுடைய பிரதிநிதி நான் தான் பிரதிநிதி. I am the ambassador. நான் தான் இயேசு கிறிஸ்துவின் ambassador இந்த இடத்துல. சொல்றீங்களா ஆமென்? I am the ambassador. Hallelujah. அவர் ambassador மூலம் உங்களோட பேசுவார். காதுள்ளவர்கள் கேளுங்க. நிறைய பேசுற என்னோட கர்த்தர் பேசுற. எஸ், உங்களோட கர்த்தர் பேசுற உண்மைதான். இன்றைக்கு உங்களோட பேசுகிற ambassador நான். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி உங்களுக்கு நேரம் வருது. யாரை மிகைப்படுத்தி வசனத்தை பேச முடியாது. யாருக்கு சந்தோஷப்படுத்தி வசனத்தை பேச முடியாது. பரிசுத்தாவியனுக்கு எப்பொழுதும் வேதம் சொல்றதுன்னா கடிந்து கொண்டுதான் பேசுவார். இதான் பரிசுத்தாவியனுடைய ஸ்டைல். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. புதிய சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் சபையில வந்து இதை செய்யாத அதை செய்யாத அது இப்படி செய்யாதன்னு சொன்னா நம்மளால கேட்க மாட்டான். ஆனா டாக்டர் சொன்னா கேட்பான். டாக்டர் சொன்னா கேட்பான். அப்ப சபையில சொல்லி சொல்லி கேட்காத பட்சத்துல ஆண்டவர் யார வச்சிருக்கிறாரு? டாக்டர் வச்சிருக்காரு. டாக்டர் சொல்லும் போது அப்பா அது வேத வாக்கு, இது இல்ல வேத வாக்கு சில பேருக்கு. இது சும்மா இவர் ஒரு ஆர்வ கோளாறுல கத்துறாரு. எனக்கு ஆர்வ கோளாறுலாம் கிடையாது. இல்லைங்கதா, நான் வந்து நேற்று முந்தின நாள் இரவு பயணிச்சு கவுனியாவில் நேற்று முழு நேரம் படிப்பிச்சுட்டு பைபிள் ஸ்கூல்ல படிப்பிச்சுட்டு ட்ராவல் பண்ணி இங்க வந்து இவங்களுக்கு பேசி கொண்டிருக்கேன். இல்லைங்கதா, எனக்கு ஆர்வ கோளாறு கிடையாது. நான் இந்த நேரம் வேதத்தோடு நடக்கிற மனுஷன், வேதத்தை பேசுற மனுஷன், வேதத்தை கற்றுக்கொள்ற மனுஷன். என்னுடைய அதிகமான இந்த நாட்கள் வேதத்தோடு செலவிடுறேன். புரியுதா உங்களுக்கு? வேதம் தான் கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கை. வேதம் தான் வாழ்க்கை. வேதத்தோட தான் கிறிஸ்தவன் வாழணும். வேதம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து சக அவன் கிறிஸ்தவன். எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்து சக அவன் தான் கிறிஸ்தவன். புரியுதா உங்களுக்கு? இப்ப கிறிஸ்தவன் என்று சொன்னா என்ன? கிறிஸ்தவனோடு கூட இருக்கணும். கிறிஸ்து தான் யாரு? கிறிஸ்து யாரு? கிறிஸ்து தான் வார்த்தை. கிறிஸ்து தான் யாரு? வார்த்தை. ஒருவன் கிறிஸ்துவோடு இல்லாட்டி தேவனோடு இருக்கிறானா அவன் யாரோடு இருக்கணும்? கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒருவன் வேதத்தோடு இயேசுவோடு நடக்கிறானா அவனுக்குள்ள என்ன இருக்கணும்? இயேசு தான் யாரு? வார்த்தை. அவர் தான் வார்த்தை. வார்த்தை தான் இயேசு. புரியுதா உங்களுக்கு? இயேசு ஒருத்தனோடு இல்லைன்னா அவனோட என்ன இருக்காது? வார்த்தை இருக்காது. அது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள என்னவாக இருக்கணுமா? புதிய எத்தனை பேர் என்னவா இருக்கணும்? சனிக்கிழமை ஜபத்துக்கு வரணும் இல்லையா? சனிக்கிழமை ஜபத்துக்கு வர ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப எப்படி ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்கு மட்டும் ஆர்வ கோளாறு. ஆனா ஒப்பு கொடுக்கவோ அர்ப்பணிக்கவும் முடியாது. நிறைய வேலை, ரொம்ப பிஸி. அர்ப்பணிச்சவன தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒப்பு கொடுத்தவன் தான் பயன்படுத்துவார். காலை நான் 16 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 16 வயசுல சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். ஓலோவில் படிக்கும் போது நான் இயேசு ஏற்றுக்கொண்டு தான் ஓலோவில் எக்ஸாம் எழுதினேன். ஏலோவில் படிக்கும் போது இயேசுக்காக என்னை ஒப்பு கொடுத்தேன். 17 வயசுல ஒரு வீட்டு கூட்டத்துக்கு தலைவன், ஒரு ஊழியக்காரன். 18 வயசுல ஒரு சபைக்கு போதகர். நான் உத்தரத்தில் சபை நடத்தும் போது 18 வயசுல என்னுடைய சபையில் 150 விசுவாசிகள் 18 வயசுல இருந்தாங்க. இப்பத்திய வாலிபர்களுக்கு சொல்லும் போது கசக்குது. சில வாலிய பிள்ளைகள் காலையில் ஒரு வாலிய பிள்ளை வீட்டை போய் தட்டுறோம், 7 மணிக்கு திறக்கல, 7 மணிக்கு எழும்பல. புரியுதா உங்களுக்கு? 7 மணிக்கு எழும்பல. நம்ம தூங்குறது நமக்கு நேரம் இல்லை, நித்திர கொள்றதுக்கு நேரம் இல்லை. என்னடா கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். வாலிய பிள்ளைகளுக்கு பெரிய சவால் இது. ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்க. ஜெபிச்சியா? வாசிக்கல. பைபிள் வாசியா? வாசிக்கல. விளங்குதா? கையில கர்த்தர் கொடுத்த வேதம் இருக்கு. விளங்குதா? கடையில போய் வேணுங்கிறத விரும்பி என்ன செய்யறோம்? வாங்கி என்னத்தை நினைக்கிறோம்? என்ன செய்யறோம்? இதுதான் தெய்வம். இதை நினைச்சுக்கிறோம். ஆனா ஆத்மா உனக்குள்ள இருக்கு. நீ சொல்றத கேட்கலனா உன்னை கேட்க வைப்பார் ஆண்டவர். ஒரு நாள் நீ கேட்க வைப்பார். அன்னைக்கு உனக்கு பயங்கரம் நடக்கும். ஏற்கனவே பயங்கரம் நடந்திருக்கு. உனக்கு கவனமா இருக்கணும். நீ விளங்குதா? கர்த்தர் பேச விடாம வச்சார். கர்த்தருக்கு நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நீ ஊழியக்காரிய சபையில அர்ப்பணிக்கணும். நீ ஓலவர் எழுதணும். உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஓலவர் முடிச்சோம் சர்ச்சில் விடுவேன். நீ வந்தையா சர்ச்சுக்கு ஆண்டோட ஒப்பு கொடுத்தையா? நீ நினைக்கிற உலகத்தோட ஒத்து போயிட்டா? நீ போ.
உலகத்தின் ஆசபாசங்களும் வந்துருச்சு. போன்ல மூழ்கிட்டா, சினிமா பாடங்களுக்கு சினிமா பாடலுக்கு அடிமையாகிட்டா. சினிமா உன் காதலை தொலைச்சு கொண்டிருக்கு. பாவத்தை விட்டு மனம் திரும்பும், இல்லைன்னா கர்த்தரை சந்திக்க வேண்டிய நாள் வரும். நீ பாவத்துக்கும் சினிமா பாடலுக்கும் டிக்டாக்கும் பார்த்து கொண்டு உட்கார்ந்து நேரத்தை செலவிடுறா. வேதத்தோடு நேரம் செலவிட நேரம் இல்லை. நான் கடிஞ்சு கொண்டு தான் பேசுவேன். ஆமென். கடிந்து கொண்டு இல்லாட்டி அந்த இடத்துல சீர்திருத்தல் வராது. எத்தனை பேர் புரியுது? அதனால நிறைய பேர் நம்ம சபையை விட்டு நிக்கிறாங்க. சபைக்கு வர விருப்பம் இல்லை. கடிஞ்சு கொள்ளும். ஒரு ஆளோட பரலோகம் போனா போதும். 100 பேரை வச்சு நானும் போகாம அவனும் போகாம என்னது கைவிடப்படுறதை விட நான் ஒரு ஆள் பரலோகம் போறது பெட்டர். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கோதுமை மணி மறிக்கணும். எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன், இந்த சபைக்கு வந்து இந்த சபையில ஒரு ஊழியத்தை செய்யுங்க, சபையை துப்புரவாக்க வாங்க, சபையை கூட்ட வாங்க. நம்ம சிஸ்டர் கூட்டும் போது தான் தும்பு தடையை புடுங்க வரது வேகம். நாங்க சிஸ்டர் நான் கூட்டுறேன். அன்னைக்கு வாச கூட்டுற சிஸ்டர் பார்த்துட்டு நிக்குது. அன்னைக்கு வெளியே வாச கூட்டும் போது ஒரு சகோதரி அங்க இருந்து ஓடி வருது. ஐயோ நீங்க இந்த வாசல கூட்டம் இது பார்த்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா? உணர்வு இல்ல, உணர்வு இல்ல. புரியுதா உங்களுக்கு? நமக்கு நாம இன்னும் சாகலைங்க. இன்னும் நாம என்ன செய்யல? சாகல. இன்னும் சுயம் சாகல. சுயம் செத்தாத்தான் பலன் கொடுக்க முடியும். சுயம் சாகணும், மாம்சம் சாகணுங்க. மாம்சம் செத்தாத்தான் தேவன் சொல்ற மாதிரி கோதுமை மணி செத்தாத்தான் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். அர்ப்பணிப்பு வேணும், ஒரு எம்பிஷன் வேணும், எம்பிஷன் வேணும். நான் ஊழியத்தை பாராவிடுக்கும் போது புத்தகத்துல சபையை பாராட்டும் போது எனக்கு 17 வயசு முடிய போகுது. அப்போ அங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சர்ச் வந்து ஒரு ஓடைக்கு பக்கத்துல ஒரு ஆறு, அது நாட்டு ஆறுக்கு பக்கத்துல சர்ச் இருந்தது. அங்க சரியான நுழம்பு. அப்ப நுழம்புக்காக எனக்கு அந்த வீட்டுல இருந்த நுழம்பு வலை கொடுத்திருந்தாங்க. நான் நுழம்பு வலைக்குள்ள படுக்க மாட்டேன். ஏன்னா நுழம்பு வலைக்குள்ள படுத்தா நித்திர கொண்டுருவோம். நல்லா அல்லேலூயா, ஜெபிக்க முடியாது. நுழம்பு வலையில படுக்க மாட்டேன். நுழம்பு வலை கட்டாமல் படுத்து வெள்ளிய நேரத்துக்கு எழும்போன்னு சொல்லி சரியா 12 மணிக்கு எழும்புவேன். எத்தனை வயசுல? 17 வயசுல சரியா 12 மணிக்கு எழும்பி காலை 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஆத்துமாவை தாரும், ஆத்துமாவை தாரும், ஆத்துமாவை தாரும், இந்த புத்தகத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு சிங்கள கிராமத்தில் வந்து ஒரு மனிதனை கொண்டு வந்தார். ஒரே ஒரு மனிதனை கொண்டு வந்தார். அந்த ஒரு மனிதனுக்கு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் பிரதிபலனாக அந்த மனுஷன் அந்த ஊருக்குள்ள போய் இங்க ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார், இந்த பாஸ்டர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிற எல்லாருக்கும் சுவிச்சு சொல்லி அந்த முழு கிராமமும் ஆண்டவரை தேடி வந்து 35-40 பேர் ஒரே நேரத்துல ஞானஸ்தானம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு மனிதன் போதும், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் போதும். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு சில மனிதர்களை ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனிதர்கள் மூலம் தேவனின் நாமம் மையப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு சவால் வேணும் எங்களுக்கு. தேவ சமூகத்தில் எழும்பி தேவனுக்காக வைராக்கியம் அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சவால் வேணும். புரியுதா? கோதுமை மணி நிலத்திலிருந்து சாகணும். இந்த காலத்துல நமக்காக வாழ்ற காலம் அல்ல, ஆண்டவருக்காக வாழ வேண்டிய காலத்துக்கு நான் வந்தாச்சு. அல்லேலூயா. வெனிசுலா என்று சொல்ற பட்டணத்திலே 7.1 எர்த்குயிக் வந்தது. பூமி அதிர்ச்சி வந்து 7.1 எர்த்குயிக் வந்தது. எத்தனை பேர் மடிஞ்சு போனாங்க. அங்கே ஒரு சகோதரி சாட்சி சொல்றார், இந்த பூமி அதிர தொடரும் போது நான் 91ஆம் சங்கீதத்தை அறிக்கை செய்தேன், நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சாட்சி சொல்றார். புரியுதா உங்களுக்கு? ஆபத்து வரும். எத்தனையோ பூமி எதிர்ச்சிகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கான சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வருகையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வருகை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் நமக்காக என்று வாழ்ற காலம் அல்ல. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆத்துமாக்களுக்காக ஓடணும், ஆத்துமாக்களுக்காக பரிந்துரைக்கணும், ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கணும். அதற்காக நாங்க எழும்பணும். ஆண்டு சொல்ற கோதுமை மணி மறிக்காவிட்டால் மிகுந்த பலனை ஒரு மனுஷனை கொடுத்து காண்பிச்சு நான் சீக்கிரம் முடிக்கிறேன். வேதத்தில் நாங்க பார்க்கிறோம், வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து ஆண்டவரை இயேசுவை சந்திக்க முன்பு அவன் ஒரு கொலைகாரன் மட்டுமல்ல, கொலைக்கு சம்மதிக்கிறவன், சீசர்களை பயமுறுத்துகிறவன், தேவனுடைய சபையை அச்சுறுத்தின ஒரு மனுஷன். வாசிங்கள் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58வது வசனம். அப்போஸ்தலர் 7:58.
அவனை நரகத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். யாருடைய வஸ்திரம் என்றால் ஸ்தேவான் என்று சொல்ற ஒரு வாலிபனை கல்லறிந்து கொள்ளுகிற போது அவனுடைய வஸ்திரத்தை கழட்டி சவுளுடைய பாதத்தில் வைக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிகள். அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவை முதலாவது கொலை செய்யும் போது அவருடைய வஸ்திரம் கழட்டி வாங்கி வஸ்திரங்களை கழட்டி கொடுத்தது இந்த வாலிபன் கையில. யாருக்கிட்ட? சவுலுக்கிட்ட. 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கொலை செய்ய சம்மதித்திருந்தவன். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு தமஸ்குவில் ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, இப்போ முதல்ல ஸ்தேவான் என்று சொல்ற பரிசுத்தவானுடைய கொலைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறான். கொலையை செய்வதற்கு சம்மதிக்கிறான். அது மாத்திரமல்ல, இவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் இவனுடைய வாழ்க்கையில சவுலா இருக்கிற போது அவன் தேவனுடைய சபையை துன்புறுத்தி, தேவ சபையை அச்சுறுத்தி, தேவ சபையை துன்புறுத்தி அங்கே இருக்கிற மார்க்கத்தார் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கட்டி தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகிறார். ஆமென். பொதுவாக சொன்னா இவன் ஒரு கொலைகாரன். அப்படி இருக்கிற இந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு சந்திக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். தொடர்ந்து வாசிங்கள். 9ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது கடதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, இவன் தமஸ்குக்குள்ள என்டர் ஆகிற போது என்ன நடக்குது? தமஸ்குவினுடைய வாசலிலே ஒரு ஒளி சவுளை சுற்றிலும் பிரகாசிக்கலாம். ஆமென். புரியுது? ஆமென். இந்த சவுல் என்று சொல்றவன் யாருன்னா, இவன் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. சவுல் என்று சொல்ற இவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இவருடைய பிறப்பிடம் எகிப்தில் அலெக்சாண்டியாவில் பிறந்தவர். அவர் எகிப்தில் அலெக்சாண்டியாவில் பிறந்து அலெக்சாண்டியாவில் வளர்ந்து அலெக்சாண்டியாவில் இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது எகிப்தில் இருக்க அலெக்சாண்டியாவில். அந்த நூலகத்துல இருக்கிற அநேக புத்தகங்களை வாசித்த ஒரு மனுஷன் இந்த சவுல். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த கல்வி முறை, கமாலியஸ் கல்வி முறை என்று சொல்ற கல்வி முறையிலே பட்டம் பெற்றவர். உலக பொருளாதாரம், உலக அரசியலை குறித்த நிபுணத்துவம் பெற்றவர், பண்டிதர். இவருடைய படிப்பு நிமித்தம், இவருக்கு இருக்கிற அந்த பண்டிதர்கள் முனைவர் பட்டத்து நிமித்தம் என்ன செய்ததுதான், ரோம அரசாங்கம் இருக்கு ரோம பிரஜா உரிமை கொடுத்தது. ரோம பிரஜை இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல படிக்கிறவங்களுக்கு இல்லாட்டி நல்ல தாளந்து உள்ளவர்கள், நல்ல திறமைசாலிகளுக்கு சில நாடுகள் தங்களுடைய நாட்டினுடைய பிரஜைகளாக அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பிரஜா உரிமை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். இவர் யூத ஆலோசனை சங்கத்தினுடைய முக்கிய நபர். ஆலோசனை சங்கத்துல முக்கியமா இருக்கிறவர். இவருக்கு ஒரு வெறி அப்படி சொல்லணும். என்ன வெறி அப்படின்னா, யூத மார்க்கத்துக்கு மேல வெறி. யூத புத்தகங்கள், யூத வேதாகமத்துக்கு சொல்லுவான் டனாக் என்று. இந்த டனாக் என்று சொல்ற இந்த வேதாகமத்தை குறித்து போதிய அளவு அறிவு பெற்றவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அதுல பாண்டித்யம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன் அவர். இந்த சபைக்கு மேல ஒரு வெறி. என்னது? இந்த சபையை நான் அழிக்கணும், சபையை இல்லாமக்கணும், கிறிஸ்தவர்களை இல்லாமக்கணும், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை கொலை செய்யணும், பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இந்த சவுல் என்று சொல்ற இந்த மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு. இந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு சந்திச்சார்.
எங்க சந்திக்கிறார் அப்படின்னா தமஸ்குவின் வாசல்ல வைத்து சந்திக்கிறார். சந்திக்கும் போது நடக்குது, ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றில் பிரகாசிக்கிற போது அந்த ஒளி பட்ட உடனே இவர் கீழே விழுந்துட்டார். இவருடைய கண்கள் ரெண்டும் குருடாக்கப்பட்டது. வாசிங்க சீக்கிரமா அடுத்த வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்த? பாருங்கள், ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த போது அவன் ஒரு சத்தத்துக்கு சரி கொடுக்கிறான். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தம் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. ஆமெனா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப ஒரு சத்தம் கேட்கிறது. என்னது? சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். இப்போ இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அடுத்த வசனத்தை என்ன செய்யணும்? இவன் ஏதாவது எகென்ஸ்டா பேசியிருக்கணும். இவனுக்கு தெரியும் தன்னோடு பேசுறவர் யாருன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல, தீர்க்க தரிசனங்கள்ல, சங்கீதங்கள்ல, மோசேடு ஆகமத்துல கிறிஸ்து யார் என்று அவனுக்கு தெரியும். அவன் அறிஞ்சிருந்தனால அடுத்த வசனத்துல என்ன சொல்ற? ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்படியா இருக்கு பைபிள்ல? அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். அவன் நடுங்கி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றார். கவனிங்க. இவர் என்னத்துக்கு கடிதம் வாங்கிட்டு வராரு தம்பி? என்னத்துக்கு கடிதம் வாங்கிட்டு வராரு? என்னத்துக்கு கடிதம் வாங்கிட்டு வராரு? கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும் சிறை பிடிக்கவும் வராரு. இப்ப ஆண்டவர் அவரை பிடிச்சாச்சு. ஆண்டவர் அவரை இப்ப சிறை பிடிச்சாச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த சவுலுக்கு நிறைய கப்பல்கள் இருந்ததாம். பெரிய ஒரு செல்வந்தன். அதிகமாவுடைய கப்பல் பிரயாணங்கள் தான் அதிகமான பிரயாணங்களை நீங்க பார்க்கலாம். எனக்கு அருமையானவங்களே, பாருங்கள், ஆண்டவர் தன்னை சந்தித்த உடனே அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? சொல்லுங்களாமே. எத்தனை பேர் உங்கள்கிட்ட நீங்க அந்த கேள்வி ஆண்டு கேட்கிறீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆண்டவரே என்ன கொண்டு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. 9 மொழிகளை பேசுறவர். 9 மொழிகள். அரமேய மொழி, கிரேக் மொழி, எபிரேய மொழி, இப்படிப்பட்ட மொழிகள்ல 9 மொழிகளை பேசுற ஒரு ஆள். ஒரு அறிஞர், நல்ல படித்த ஒரு கல்வி மாணவர், ஆலோசனை சங்கத்தில் இருக்க முக்கிய பிரதிநிதி. ஆனா இவர் இயேசு தொட்டோட தெரியும், இனிமே நான் தப்ப முடியாது, இனிமே தப்பியோட. அவர் கேட்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்குது? சொல்லுங்க ராமே. அல்லேலூயா. இந்த குயவன் கையில இந்த களிமண் இருக்கு. குயவன் கையில களிமண். இந்த குயவனுக்கு தான் இந்த களிமணுக்கு மேல முழு அதிகாரம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு முழு அதிகாரம் இருக்குது? குயவனுக்கு. குயவன் அந்த இந்த வளைகிற அந்த பாத்திரத்துல வச்சு குயவன் தனக்கு ஏற்ற விதமாகத்தான் அந்த களிமண்ணை வணைவார். புரியுதா உங்களுக்கு? உதாரணமா சொல்லுமே, இந்த குயவன் சொல்றாரு, நீ நான் உன்னை களிமண்ணே, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஒரு அழகான பூச்சட்டியா உருவாக்க போறேன். உனக்கு நீ பூச்சட்டியா உருவாக்குற பிறகு உனக்குள்ள நிறைய பூவெல்லாம் வச்சு அலங்கரிப்பாங்க அப்படின்னு சொல்லி குயவன் சொல்றாரு இந்த களிமண்ணுக்கு. களிமண் சொல்லுது குயவன்கிட்ட, நான் பூச்சட்டி ஆகக்கூடாது, நான் தங்க வைக்கிற பெட்டகமா மாறணும். அப்படிங்க, தங்க வைக்கிற பெட்டகம் பார்த்துருக்கீங்களா? தங்க வைக்கிற பெட்டகமா தான் நான் உருவாகுவேன். அப்படிங்கும் போது இது யாருடைய விருப்பம் நிறைவேறும்? யாரு குயவன் அப்படின்னா அவர் தான் நம்முடைய தேவன். நிறைய
களிமண் சொல்றது நோ நோ ஆண்டவரே, நான் வந்து என்ன சொல்றது பூச்சட்டி ஆக மாட்டேன் ஆண்டவரே, நான் வந்து பெட்டகமா தான் ஆகுவேன். ஹலோ ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நான் விரும்பினதை நான் செய்வேன் ஆண்டவரே, நீங்க உங்க விருப்பமெல்லாம் நடக்காது. ஹல்லேலூயா. பாடல் மட்டும் பாடுவோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா அப்படி பாடல் மட்டும் பாடுவோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்க உங்க விருப்பத்தை எல்லாம் செய்ய மாட்டோம். எங்க விருப்பத்தை தான் நாங்க, நீர் விரும்பினால், நீர் ඔබට කැමතිනම් ස්වාමිනී ඔබට කැමතිනම් ඔයාට කැමති දෙයක් මට කරන්න, ඔයා කියන දේ මම කරන්නේ அப்படி சிங்களத்துல சொல்லுவோம். எப்படிங்க? ஆண்டவரே நான் விரும்பினதை தான் நான் செய்வேன், நீர் விரும்பினதை நான் செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியும்? ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மனுஷன் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கு? ஆமென் சொல்றாரு ஆண்டவரே, நீ என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கு, என் வாழ்க்கையில் நீ என்ன விரும்புறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் சார், நீ ஊருக்குள்ள போ. ஏன்னா அவருக்கு இப்ப என்ன தெரியாது, கண் தெரியாது. கைலாக கொடுத்து தான் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அவன் ஊருக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும். புரிஞ்சா? ஆமென் சொல்லுங்க. இந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறஜாதிகளுடைய அப்போஸ்தலனாக கர்த்தர் ஏற்படுத்தார். புறஜாதி மக்களுக்கு அப்போஸ்தலன். பாருங்க, சபையை அழிக்க வந்த இவரை கொண்டு ஆண்டவர் 7 சபைகளை உருவாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 7 பிரதானமான சபைகள். 7 சபைக்கு நிருபம் எழுதியிருக்கிறார் இல்லையா? ரோம சபைக்கு எழுதியிருக்கிறார், கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறார், எபேசி சபைக்கு எழுதியிருக்கிறார், கலாத்தி சபைக்கு எழுதியிருக்கிறார், பிலிப்பி சபைக்கு எழுதியிருக்கிறார். 7 சபைக்கு எழுதியிருக்கிறார், 9 நிருபம். புரியுதா உங்களுக்கு? இப்ப சபையை அழிக்க வந்த இவரை கொண்டு என்ன செய்யறார் ஆண்டவர்? சபையை உருவாக்குனார். சாதாரண சபை இல்ல. ரோம சபைக்கு போனா ரோமர்ல இருக்கிறவங்க எல்லாருமே, ரோமாவில் இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னா நேரத்துக்கு செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட். ரோம சபையில் இருந்தவங்க, ரோமாவில் இருந்தவங்க நேரத்துக்கு செய்யணும். இந்த கொரிந்தி சபையில் இருக்கிற விசுவாசம் எப்படின்னா, எந்த நேரம் பாஸ்டர் பக்கத்திலே இருக்கணும். எப்படி? தலைவலின்னு ஒரே ஜெபிக்கணும். இங்க கலாத்தி சபைக்கு வந்தீங்கன்னா, கலாத்தி சபை விசுவாசிகள் எப்படி சொன்னாரு? புத்தி இல்லாத. ஏன்னா இவர் சொல்றது ஒண்ணு, அங்க செய்யறது ஒண்ணு. உதாரணமா அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா, குறிக்கோள் இல்லாத, தர்க்கம் இல்லாத, நோக்கம் இல்லாத உபதேசம் என்று சொல்வதற்கு பாருங்கன்னா, இங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பாரு, அந்த கலாத்தி சபையில விசுவாசி பின்னுக்கு வேற ஏதாவது காட்சி கேட்டுருக்கும். பின்னுக்கு வேற ஏதாவது காட்சி கேட்டுருக்கும். இப்போ பாஸ்டர் சொல்றாரு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லும் போது, பாஸ்டர் என்னத்துக்கு மனம் திரும்புங்கன்னு சொன்னான்னு தெரியாது. ஆமென். இப்போ பக்கத்துல குத்தி விடுற உனக்கு தான் சொல்றாரு மனம் திரும்பட்டான். பிரசங்கம் கேட்கலையே, இடையில கேட்டது என்ன? மனம் திரும்புங்கள். இவன் குத்தி விடுற உனக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம், மனம் திரும்பட்டான். புரியுதா உங்களுக்கு? இதனால சபையில குழப்பம். அது மட்டும் இல்ல, சபையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நாங்க நம்ம சபையில இல்ல, வேற சபையெல்லாம் பாத்தீங்கன்னா கலாத்தி சபையில இன்னைக்கு வரிசையில இருப்பாங்க. யாருன்னா அம்மாமார். யாரோட? பிள்ளைகளோட இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு சத்தம் போடும், பிள்ளைகளாலும் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்துருக்கா பின் கதறே இருக்கும். இப்படி இருக்கும் போது கொஞ்ச நேரம் ஆராதனை முடியறது அப்பா அம்மா போய் பின்னுக்கு உட்காந்து என்ன செய்யறதுன்னா, பிள்ளைக்கு கொண்டு பிஸ்கட் அம்மாவும் சாப்பிடுற, அப்பாவும் சாப்பிடுற. புரியுதா உங்களுக்கு? புள்ள என்ன செய்யணும்? பிஸ்கட் முடிஞ்சாலும் புள்ள கத்தும். பிஸ்கட் யாருக்கு கொண்டு வந்தது? பிள்ளைக்கு. புரியுதா உங்களுக்கு? புள்ள கத்தணும். பிள்ளைய தூக்கிட்டு அம்மா வெளியே போவோம். மெதுவா அம்மா போகும்போது இவர் அப்பாவும் சேர்ந்து பிள்ளை வெளியே போவார். என்னதுக்கு? பிள்ளையுடைய அழகைய நிப்பாட்ட. பிரசங்கம் விளங்குமா? விளங்காது. இடையில வந்து உள்ளுக்கு வரும்போது நீ என்னது மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லும் போது, என்னத்துக்கு மனம் திரும்புன்னு சொன்னான்னு தெரியாது. ஆனா இது எனக்கு குத்திடுச்சு, இது எனக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம். காது உள்ளவர்கள். இந்த சபை என்ன சபை? நீங்க இல்ல, கலாத்தி சபை. எந்த சபை? கலாத்தி சபை. இன்னொரு சபை இருக்குது, கொலோசி சபை. இந்த கொலோசி சபை விசுவாசம் எப்படின்னா, எதையாகிலும் வாசனம் மயக்கி எப்படியாவது சாதிக்கிற சபை தான் இந்த கொலோசி சபை. விளங்குது அவங்களுக்கு? இப்ப நம்ம பயத்துல வந்து உதாரணமா ஒரு வாலிபன் நம்ம சபைக்கு வந்தா, அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணினான். நான் சொன்னேன், லவ் பண்ணிட்டு வந்து நீ கூட்டிட்டு ஓடி வந்தேன்னா உனக்கு நான் சர்ச்சில் கல்யாணம் கட்டி வைக்க மாட்டேன்.
ஆமென். என்ன செய்வாங்க, சேர்ச்சில் கல்யாணம் கட்டி வைக்க மாட்டேன். பெரிய சுமன்லாம் தான் வந்திருக்காவும். நான் ஒன்னாட்சி படத்துல வந்து அப்படித்தான். எது பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கல்யாணம் கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்ன சபையை விட்டு போயிட்டான். நட்டம் யாருக்கு? எனக்கு இல்லை, எனக்கு நட்டம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தம்னா பரிசுத்தம். நம்ம சபையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு கல்யாண சர்ச்சில் எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணியாச்சு. சர்ச் எல்லாம் பாவம் விடிய விடிய வேலை செஞ்சு என்ன பேச்செல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுத்து என்ன கட்சி நம்ம இருக்கா பெரிய கல்யாணம்லாம் கோயா ப்ராக்டிஸ்லாம் பண்ணி கல்யாணம் எல்லாம் ரெடி. காலையில் மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டர் எங்கள் வீட்டில் தான் இருக்காரு, நான் பொண்ணு வீட்டு பாஸ்டர். 2 பேரும் ஒரே பைக்கில் போகிறோம். என்னதுக்கு? மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டர் மாப்பிள்ளைக்கு ஜெபிக்க போறாரு, பொண்ணு வீட்டு பாஸ்டர் நான் பொண்ணுக்கு ஜெபிக்க போறேன். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை சாட்சிக்கு வரணும், ஜெபிக்கணும் தானே. போனா பொண்ணையும் காணல, மாப்பிள்ளையும் காணல. பொண்ணையும் காணல, எங்கடா ஓடி போயிட்டாங்க தேடுனா. எங்க போயிட்டாங்கன்னா என்னது பேசி விட்டீங்க, அவுட்டிங். எங்க போயிட்டாங்க? கல்யாணத்தை பொண்ணுக்கு அவுட்டிங் போயிட்டாங்க. நல்ல நேரம் வேற எதுவும் போகல, போனாங்களே தெரியல. கல்யாணத்தை பொண்ணுக்கு என்ன போயிட்டாங்க? அவுட்டிங். அவுட்டிங் அவன் போயிட்டு அவன் வந்து ட்ரிங்க் எல்லாம் குடிச்சு ஆறுதல வர கடி பாஸ்டர் நோஜப் கம்பெனி மேனேஜர் தானே இவரு. யாரு? பாஸ்டர் நோஜப் கம்பெனி மேனேஜர். அவர் உட்கார்ந்து இருக்கணும், கால் ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பாஸ்டர் வாங்க சார், வாங்க அம்மா. அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப குழப்பம். ஏன் குழப்பம் அப்படின்னா, முதல்ல கைய பிடிக்க வேண்டிய இடம் அது யாரு? தேவ சமூகத்துல பிடிச்சு வைக்கிற அப்பா புள்ள கூட்டிட்டு வருவார் இல்லையா? அப்பா வந்து பொண்ணு அவங்க கட்சியை கூட்டிட்டு வருவார், ஒரு நாளைக்கு ஜெகன் இல்லையா கூட்டிட்டு வந்து அப்படி கல்யாணம் நடந்தா மட்டும் தான் மாலை கல்யாணம் நடக்கும். ரைட்? ஜெகன் கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும்? சபையில வச்சு பரிசுத்த கல்யாணத்தை முன்னுக்கு நிப்பாட்டி மாப்பிள்ளை கையில கேட்போம் நாங்க பாஸ்டர் மாதிரி, என்னது இந்த பெண்ணை மணவாளன் கையில ஒப்பு கொடுக்க போறது யார் அப்படிங்கிறத அவர் கை வைத்துவார், அது பிடிச்சு கொடுக்கும். இதுதான் நியமம். இதுக்கு முன்னுக்கு போயிட்டு யாருக்கு முன்னுக்கு கையை பிடிக்கிற? கோட்டக்காரன் கையை பிடிச்சு விடுவான். கொஞ்சம் வாங்க கட்சி, கொஞ்சம் வாங்க. விட்டு கட்சி சேர முடியாம இருக்கு. ஏன்னா சேர்த்து வைக்க வேண்டிய சேர்த்து வைக்காட்டி சில இடத்துல விட்டுக்கும். காது உள்ளவர்கள் சேர்த்து வைக்க வேண்டிய சேர்த்து வைக்காட்டி என்ன செய்யும்? சில இடங்கள்ல திரும்ப சேர்த்து வைக்க கஷ்டம். ஹலோ ஹலோ பாஸ்டர் கொஞ்சம் அப்படி விட்டா கணக்கெடுக்காது. ஒரு நாள் தான் சான்ஸ் எனக்கு உங்களோட பேசுறதுக்கு. ஒரு நாள் தான் பேச வேண்டியதான் பேசி அடுத்த கிழமை வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் பேசுறதுக்கு. ரைட்? புரியுதா உங்களுக்கு? ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப இவரு கொலோசி சபை அப்படித்தான். என்னது? லவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஓடி போனாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வந்து தாலி கட்டுறேன். ஒரு கல்யாணத்துக்கு நான் பிரசங்கியாளர் வச்சுக்கோங்க, நான் தான் பிரசங்கியாளர் உட்கார்ந்து இருக்கேன். மாப்பிள்ளை வளமே பொண்ணு லேட் ஆகி வரணும், மாப்பிள்ளை தான் முன்னுக்கு போறாரு. அந்த கல்யாணம் பொண்ணு வந்துருச்சு, மாப்பிள்ளையே காணும். நான் உட்காந்து இது என்ன மாறின கல்யாணமோ வித்தியாசமான கல்யாணமா இருக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா மாப்பிள்ளையே காணல. மாப்பிள்ளை ஒரு 20 நிமிஷத்துக்கு பேருக்கு வாராரு. எங்க ஆறாவது நடந்துகிட்டு இருக்கு, மாப்பிள்ளை வாராரு, இப்படிலாம் அடிச்சு வச்சு வாராரு. பார்த்த என்னடா வித்தியாசமா இருக்கு. பாஸ்டரை தட்டி கேட்டேன், என்ன பாஸ்டர் அப்படின்னா, சார் ஏதாவது செஞ்சு விட்டுருங்க, ஏதாவது என்னவா செஞ்சுட்டு ஐயோ சாமி ஆள விடு, நீ ஏதாவது செஞ்சுக்கோ, என்ன விட்டுரு. அப்படி ஒரே ஓட்டம் பைக் எடுத்து திரும்பி கூட பார்க்கல, வீட்டில் வந்தா திரும்பி பார்த்து. இந்த பாவத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? ஆளாக கூடாது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லையா? நிறைய பேர் லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் புரியட்டும். ஆமா. இப்போ இவர் கொலோசி சபை அப்படிப்பட்ட சபை. அடுத்த சபை யாருன்னா பிலிப்பி சபை. பிலிப்பு வந்து பவுல் அப்போஸ்தலனுடைய லவ் லெட்டரா, என்னது? காதல் கடிதம், அன்பின் கடிதம், காதல் கடிதம். காதல் அன்பெல்லாம் ஒன்று தானே இல்லையா? மனைவி சொன்னாங்க காதல் கடிதம்ல அன்பின் கடிதம். ரைட். இப்போ ஏன்னா பிலிப்பி சபையில இருந்த மக்கள் வந்து எப்படின்னா உதுபத்தி செய்யறாங்க தெரியுமா? உதுபத்தி செஞ்சு விற்கிறதா அவங்க வேலை. பவுல பசங்க இயேசுவை குறித்து அறிவிச்ச பிறகு அவங்க தொழிலை விட்டுட்டாங்க, சரியான கஷ்டம். இவங்களுக்கு பவுலுக்கு காசு கொடுத்து ஊழியத்துக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா அவருக்கு சரீர ரீதியான உதவி, சரீர ரீதியான உதவி தான். பாஸ்டருக்கு ஏதாவது வேலைன்னா போய் செஞ்சு கொடுக்குற இல்லையா, உதவி ஏதாவது சரீதிய உதவி செய்வாங்க. அதனால இந்த பவுல் பிலிப்பி சபை ரொம்ப நேசிச்சார்.
நேசிக்கிறனால தான் அதுக்கு அன்பா எழுதுற. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கன்ற ஒரு அன்பின் கடிதத்தை எழுதுற கடிதம் கொலோசி. இப்ப சபையே இருக்கக்கூடாது, கிறிஸ்துவ ஆராதிக்கிறவங்களும் இருக்கக்கூடாது, பிடிச்சு கொண்டு ஜெயில போடுவேன்னு சொன்னவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் பிடிச்சி சபையை கட்ட வச்சார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க பிலிப்பியர் புத்தகம் சீக்கிரம் வாசிங்க. பிலிப்பியர் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் புத்தகத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 5 தொடங்கி 8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அவர் சொல்றாரு, யார் சொல்றாருன்னா அப்பா சொல்றாரு, 8ஆவது நாள்ல எனக்கு விருத்த சேதனம் செஞ்சிட்டாங்க. இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவன். பக்தி வைராக்கியத்தின்படி சபை என்ன செய்யப்பட்டவன்? எபிரேயன், பரிசேயன், 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். நான் பக்தி விருத்திய உடைய மனுஷன். அவன் சபையை துன்புறுத்துற மனுஷன். வாசிங்க தொடர்ந்து. நியாய பிரமாணத்துக்குரிய குற்றச்சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின்படி எந்த குற்றமும் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவரை கர்த்தர் பயன்படுத்த காரணம் என்ன தெரியுங்களா? அவர் மரிச்சார். சொல்லுங்க ராமன். அவர் தன்னை விட்டு கொடுத்தார். என்ன சொல்ற? எனக்கு லாபமானதெல்லாம் நான் என்ன செஞ்சேன்? நஷ்டம் என்று எண்ணினேன். என்னத்துக்காக நஷ்டம் என்று என்றார்? வாசிங்க அடுத்த வசனத்தை. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டே. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாமே நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். முதலாவது, அவருக்கு லாபமானது நஷ்டம் என்று எண்ணினார். அவருக்கு எல்லாவற்றையும், கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு எனக்கு முன்னுக்கு ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்து தான் முதலிடம், கிறிஸ்து தான் பெஸ்ட். எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற காரியம்? அல்லேலூயா. நாங்க இந்த காலத்துல வேதத்தை குறித்து கற்றுக் கொடுக்க இலங்கை தேசம் முழுவதும் நான் போகிறது உண்டு. நான் யாழ்ப்பாணம் இந்த வடமாகாணத்துல முழு மாவட்டத்துக்கு போயிட்டு வரும்போது சில நேரத்துல நான் பாத்தீங்கன்னா நான் இரவு 9:30 மணி 10:30 மணிக்கு மதவாச்சி டவுன்ல இறங்குவேன். மதவாச்சியில் இறங்கினா இன்னைக்கு சனிக்கிழமையா இருந்தா பஸ் புக்கிங் ஆயிரும். எல்லா பஸ்ஸும் புக்கிங் கூட தான் வரும். ஒரு சீட்டு கூட இருக்காது, ஒரு சீட்டும் இருக்காது. இப்போ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மன்னார்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு போங்க. நான் சொல்லுவேன், இல்ல நான் எந்த சபையில இருக்கணும், எந்த சபையில தான் நாளைக்கு பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட என்ன எங்க சபையில இருந்துட்டு போங்க பாஸ்டர் நாங்க. இல்ல நான் எந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணேன். புரியுதா? அப்போ ஏறுனா என்ன நடக்கும்னு சொன்னா, சீட் இல்ல. பின் சீட்ல பேக்கை வச்சுட்டு, இல்லாட்டி பின் பக்கத்துல இருக்க ஃபுட்போர்டு கதவை மூடிவாங்க. பேக்கை வச்சு ஃபுட்போர்ட்ல உட்காந்து வந்தா அடுத்த நாள் வரும்போது இங்க சேர காலையில் 2 மணி சரி 3 மணி சரி ஆகும். வந்தா அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஆராதனை. அவன் அல்லேலூயா. ஆனா இந்த பயணம் எனக்கு எந்த வேதனையும் கொடுக்காது. ஏன் வேதனை கொடுக்காதுன்னா, நான் இந்த பயணத்தை யாருக்காக போறேன்னா கிறிஸ்துவுக்காக. ஏன்னா ஆண்டவர் குறித்து அறிவிக்க, ஆண்டவர் குறித்து பேச. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு என்ன தெரியுமா? எனக்கு நான் என்ன செய்ய, எல்லாவற்றையும் கிறிஸ்துவர் அறிகிற அறிவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதுதான் மரணம். இதுதான் என்ன செய்யறதுன்னா மறிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சாமே சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணுங்க. ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாவற்றையும் திரும்பி தருவார். என்ன சொன்னாரு? எனக்கு அவருடைய நாமத்துக்காக நீங்க எதை இழந்தாலும் திரும்பி இழக்கணும். இழக்கணும். வில்லியம் வால்ட் என்று சொல்ற தேவ மனுஷன் இலங்கைக்காக வரும்போது அவர் இங்கிலாந்து தேசத்துல மிஷனரி சொசைட்டி கடிதம் எழுதினாராம். நான் இலங்கை தேசம் சிலோன் என்ற தேசத்துக்கு போகணும், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொன்னாராம். அப்படி சொல்லும் போது
வில்லியம் வால்ட்டுக்கு மிஷனரி ஸ்தாபனம் கடிதம் அனுப்பியது, நீங்க திருமணம் முடித்து விட்டாயா? திருமணம் முடிக்காவிட்டால் நீ என்ன செய்ய முடியாது, சிலோனுக்கு போக முடியாது, மிஷனரியா போக முடியாது என்று மிஷனரி ஸ்தாபனம் கடிதம் அனுப்பினது. அப்போ இன்றைக்கு 122 ஆண்டுகள் வில்லியம் வால்ட் வந்து இன்னைக்கு பெரிய விழா எடுக்கிறாங்க காந்தி பூங்காவில். எனக்கு அருமையானவர்களே, வில்லியம் வால்ட் திருமணம் முடித்தார். 1 மாதம் திருமணம் முடித்து மிஷனரி ஸ்தாபனத்தை வந்து கடிதம் வந்தது, சிலோனுக்கு போவதற்கு உன்னுடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ போகலாம் என்று சொன்னார்கள். 1 மாதத்துல திருமணம் முடித்தவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து 12 பேர் கப்பலிலே இலங்கையை நோக்கி பயணித்தார்கள். என்னத்துக்கே தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, தன்னுடைய சொத்து முழுவதையும் அங்கே இருக்க சொத்துக்கள் எல்லாம் வித்து பணத்தை எல்லாம் சேர்த்துக்கொண்டு வில்லியம் வால்ட் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இன்னும் ஏனைய சகோதரர்களோடு சேர்ந்து 12 பேராக இலங்கை நோக்கி தன்னுடைய பயணத்தில் வந்தார்கள். வருகிற கப்பலிலே 1 மாதம் திருமணம் முடித்தவர்கள் இன்னும் சரியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத, ஒருவருக்கு ஒருவர் தனியான உறவில்லை. இன்னும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து 2 பேர் பயணத்தை தொடங்கினார்கள். பயணத்தில் வருகிற போது வில்லியம் வால்ட்டோட மனைவியும் இன்னொரு சகோதரனும் என்ன செய்தாங்க, வியாதிப்பட்டு வில்லியம் வால்ட் மனைவி அந்த கப்பலை மறித்து போனார்கள். கப்பலை மறைக்கும் போது அங்கே இருக்கிற மாலுமி சொன்னா, வில்லியம் வால்ட் we can't go back, எங்க திரும்பி போக முடியாது என்று சொன்ன போது அவங்க என்ன செய்தாங்க, வில்லியம் வால்ட் தன்னுடைய மனைவியை கடலிலே அடக்கம் செய்தார். அப்படியே கப்பல் வருகிற போது இன்னும் 5 பேருக்கு வியாதி நிமித்தம் இந்தியாவில் இறங்கிவிட்டார்கள். 2 பேர் மறித்து விட்டார்கள். 5 பேர் இந்தியாவில் இறங்கிவிட்டார்கள். 7 பேர் மட்டும் இங்கே இலங்கையிலே காலி துறைமுகத்தில் வந்து இறங்கினாங்க. இறங்கும் போது மற்றவங்க வேறு திசைக்கு போயிட்டாங்க. வில்லியம் வால்ட் ஒத்த மனிதனாக ஒரு லாம்பை பிடித்துக் கொண்டு, ஒரு விளக்கை பிடித்துக் கொண்டு மட்டக்களப்பில் இருக்க வாதிக்கரையில வந்து இறங்கினார். இறங்கும் போது மட்டக்களப்பில் மின்சாரம் இல்லை, அங்கு மட்டக்களப்பில் தண்ணி வசதி இல்லை, உஷ்ணமான காலம், அந்த காலம் எந்த வசதியும் இல்லாத காலம். பாம்பு பத்தைகள் இருக்கிற ஒரு கூடாரத்துக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து அந்த கூடாரத்தில் வாழ்ந்தவர் பார்த்தால் இங்கே பிள்ளைகளுக்கு படிப்புக்கான வசதி இல்லை, பிள்ளைகளுக்கான கல்வி வசதி இல்லை என்று சொன்ன அவர் என்ன செய்தார், மட்டக்களப்பில் முதல் மெதடிஸ்ட் காலேஜ் என்று சொல்ற காலேஜை வில்லியம் வால்ட் கட்டினார். அவர் கட்டின பாடசாலை தான் மெதடிஸ்ட் காலேஜ். அதுக்கு பிறகு எங்கே படுவங்கரை பக்கத்துக்கு போகிற போது அங்கே இருந்தது கங்காணி ஆட்சி முறை. பெண்கள் அடிமைத்தனமாக நடத்தப்பட்டார்கள். அங்கே இருக்க பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை தங்க வைத்து ஹாஸ்டல் கட்டி கொடுத்து பிள்ளைகளை படிப்பித்தார் வில்லியம் வால்ட். உங்களுக்கு இன்னைக்கு மட்டக்களப்பிலே நாங்கள் கல் தோண்டி மண் தோண்டி காலத்துக்கு முன்னுக்கு வந்தவர்கள் என்று சொன்னார்கள், சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மட்டக்களப்புக்கு கல்வியை கொண்டு வந்தவர் ஒரு மிஷனரி, மட்டக்களப்புக்கு கல்வியை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். மட்டக்களப்பு கல்வியில் உயர்ந்திருக்கின்றால், மட்டக்களப்பு என்று சொன்னால் கல்வியில் உயர்ந்த பட்டணமாக இருப்பதற்கு காரணம் ஒரு மிஷனரியுடைய அர்ப்பணிப்பு. 8 மாதம் தான் வாழ்ந்தாரு. 26 பாடசாலைகளை கட்டினார். மறைத்து போனார் வில்லியம் வால்ட். இன்னைக்கு 122வது ஆண்டு மெதடிஸ்ட் கல்லூரி மெதடிஸ்ட் சபை இன்னைக்கு கொண்டாடுகிறது. 122வது வருஷம் வில்லியம் வால்ட் வந்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அன்னைக்கு ஒரு வில்லியம் வால்ட் அர்ப்பணிச்சதுனால தான் இத்தனை பெரிய பாடசாலைகள் வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கூட வில்லியம் வால்ட் தான் முதல் அடிக்கல் வைத்திருக்கிறாராமா. சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நிறைய சரித்திர தகவல்களை சரியா மறைச்சு விட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் கோதுமை மணியாய் மறைச்சதுனால லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றாங்க. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கோதுமை மணியாக ஒப்பு கொடுத்ததுனால எல்லாவற்றையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றியதுனால இன்னைக்கு சபைகள் உருவாக்கப்பட்டது. முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அங்கே ரோமாபுரியிலே அல்லது இல்லை என்றால் எருசலேமில் இருந்த சுவிசேஷம், எருசலேம் மட்டும் தங்கியிருந்த சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கு கொண்டு வந்தது அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு வில்லியம் வால்ட் என்ற ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு இலங்கைக்கு மட்டக்களப்பு வராவிட்டால் இன்னைக்கு மட்டக்களப்பில் வெளிச்சம் என்ற ஒன்று உண்டாகி இருக்காது, செழிப்பு என்ற ஒன்று உண்டாகி இருக்காது, கல்வி என்ற ஒன்று வந்திருக்காது. அவர் வந்ததுனால கல்வி என்ற வெளிச்சத்தை ஆரம்பித்து வைத்தார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நாம் ஒரு நாள் மறிப்போம், நம்ம எல்லாரும் ஒரு நாள் மறிப்போம். மறைக்கும் போது எங்களுடைய சரித்திரம் பேசப்படும், எங்களை குறித்து பேசப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய வேதாம கல்லூரி அதிபர் சொல்லுவார், ஒரு நாள் எங்களுடைய வேதாம கல்லூரியிலே எல்லாரும் அவரோடு கூட சேர்த்து நாங்கள் 13 பேர், முதல் சீசர்கள் 13 பேர், அவருடைய 12 பேர், அவரோடு சேர்த்து 13 பேர். எங்கள் வேதாம கல்லூரியில் ஒரு காலத்திலே உங்களுடைய படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். என்னத்துக்கு போடப்பட்டிருக்கும் என்றால் இலங்கை தேசத்திலே எழுப்புதலை வித்திட்டவர்கள் என்று போடப்பட்டிருக்கும். அதை பார்க்கிற ஒரு காலம் வரும் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. மறைக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் லோயர் ஆகணும். கல்வியில ஓலோல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு மனுஷனையும் என்னை முந்தி கொண்டு போக விட மாட்டேன், ஒருவனும் என்னை விட ஹையஸ்ட் எடுக்க கூடாது. அதான் என்னுடைய கொள்கை. ஆனால் அதே போல இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்த போது இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் எடுக்கணும்.
ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர்கிட்ட கேட்டதை ஒன்றுமில்லை, காசு பணம் வாகனம் கேட்கல. ஆண்டவர் சொன்னேன், நான் ஒரு சிறந்த பிரசங்கியாளராக மாறணும், சிறந்த பிரசங்கியாளராக வரணும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் இன்னைக்கு இலங்கை முழுவதும் உலக நாடுகள், இன்னைக்கு அநேக உலக நாடுகள் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடு எங்கும் ஒரு சிறந்த பிரசங்கியாளராக கர்த்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசை அது மட்டும்தான், ஒரே ஒரு ஆசை, ஆண்டவருக்காக ஒரு சாதனை சாதிக்கணும். எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும், மறைச்ச பிறகு நாம் பேசப்படணும். வில்லியம் போல்ட் இன்னைக்கு இலங்கைக்கு வந்து 122 ஆண்டுகள் வந்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கோம் இல்லையா, சாதிச்சுட்டு போயிருக்க. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நாமும் இந்த இலங்கை தேசத்தை சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. நம்முடைய சுயத்தை நாம் சாகடிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்க சுயம், கௌரவம், ஆணவம், பெருமை எல்லாத்தையும் சாகடித்து ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை இலங்கையில மட்டக்களப்பில செய்ய வேண்டும். எத்தனை பேராவே சொல்றீங்க? நீ மறித்தால் அன்னைக்கு நாங்கள் பேசுகிற அநேக மரியாதை குறித்து பேசுகிறோம். மரியாதை இயேசுக்காக ஒரு பணிவிடை செய்தனால் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஏன் பெண்களாகி உங்களை குறித்து ஆண்டவருடைய சரித்திரம் நீங்க பேசப்படக்கூடியவர்களா மாறணும், உங்களை குறித்து பேசணும். எந்த நாளைக்கும் நம்மளோட பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் தேவன். உன் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர். உன் வியாதியை காட்டிலும் தேவன் பெரியவர். உன்னுடைய சூழலை காட்டிலும் தேவன் பெரியவர். நாளைக்கு உனக்கு செக்குக்கு பணம் போடுறத குறித்து யோசிக்கிறா நீ? நாளைக்கு செக்குக்குரிய பணத்தை கத்த தருவார், கத்த பார்த்துக்குவாரு. நீ கத்தரிப்பார், அவருக்காக ஓட ஆரம்பி. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. நாளை தினத்தை குறித்த தேவைகளை கத்தரால் சந்திக்கப்படும். கத்தரை மகிழ்ந்து விளங்க போகிறோம். வாழ்ந்த பிறகு வாழும்போது என்ன சாதிக்கிறோம் விட மறிக்கும் போது நமக்கு ஒரு சாதனை இருக்க வேண்டும். அந்த சாதனை ஒன்றா இருக்கணும். கிறிஸ்துவுக்காக எதையாக ஒன்றை சாதித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக எதையாக ஒன்றை சாதிக்கணும். அன்றைக்கு கோதுமை மணியாக இயேசு மரித்தது போல நாமும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் வாசிங்க, 15 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:15 சீக்கிரம் வாசிங்க, முடிப்போம். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறோம், தொடர்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது. எங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு. எங்களுக்கு பரிசு பொருள் இருக்கு. என்ன பரிசு பொருள்னா அதுதான் பரலோகம். எத்தனை பேருக்கு புரியுது? பரலோகத்துக்கு போகணும் எங்களுக்கு பரிசு. ஹல்லேலூயா. இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுற ஓட்டத்துல நிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓட்டத்துல ஓடும் போது இடையில சாத்தான் அதை தான் காட்டுவான். பாத்தீங்களா? உங்களுக்கு ஆரம்ப காலத்துல மரதன் ஓட்டம் வரும்போது, ஏத்தென்ஸ் நகரத்துல மரதன் வரும்போது என்ன செய்வான்? முதல் ஓடி வர்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? முன்னுக்கு ஒருத்தன் தங்க செயினை காட்டுவானா, டிவியை காட்டுவானா, இல்லாட்டி ஏதாவது பெருமதியான பொருளை காட்டும் போது முன்னுக்கு ஓடி வரவருடைய கவனம் எதுக்கு மேல போயிடும்? தங்க செயினுக்கு மேல போயிடும், பொருளுக்கு மேல போயிடும். அதனால என்ன செய்யணும்? ஓட்டத்தின் வேகம் குறைஞ்சிரும். ஆனா நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு. என்ன பொருள் அது? பரலோகம் என்ற பந்தய பொருள். இந்த பந்தய பொருளை பெற நாங்க எதையும் வடது பக்கமும் பார்க்க விடாது, எதிர் பக்கமும் பார்க்க விடாது. நாங்க பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசு. எத்தனை பேருக்கு புரியுது? அவரை நோக்கி பார்த்து இலக்கை நோக்கி ஓடுவோம். சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி ஓடுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருளை பெறணும். ஆமென், ஆமென். பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் இலக்கை நோக்கி ஓடுறேன். வெற்றி கொண்டேன் என்று சொல்ல, வெற்றி கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் என்று சொல்ற. 7 சபைக்கு நிருபங்கள் எழுதினவர். 14 நிருபங்களை வேதத்தில் எழுதின அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இன்னும் என்ன செய்யலையா? பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார். நம்முடைய ஓட்டம் அப்படியா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு வர்ற வரைக்கும் ஓடணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு வர்ற வரைக்கும் ஓடணும். இப்ப நான் வந்து ஒரு பிரசங்கியாளர்னா, நான் ஒரு சுவிசேஷகன்னா, நீங்க யாராக இருக்கணும்? யாரா இருக்கணும்? சுவிசேஷகனா மாறணும். எத்தனை பேருக்கு புரியுதா உங்களுக்கு? தலையை குடிச்சு ஆமென் சொல்லக்கூடாது, தலை நிமித்து சொல்லணும். யாரா மாறணும்? சுவிசேஷகனா மாறணும். நான் பிரசங்கியாளர், நீங்க யாரா மாறணும்? பிரசங்கியாளரா மாறணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கு, எல்லா தகமே இருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம்? விட்டு கொடுக்கறது இல்ல, ஒப்பு கொடுக்கறது இல்ல. நாம என்ன செய்யறோம்னா, நாம தெரிஞ்சதை வச்சு எதையும் செய்யலாம் நினைக்கிறோம். என்ன சொல்லுங்க? அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டலாம் நம்ம நினைக்கிறோம். ஒரு நாள் ஓட்ட முடியாது. வேதத்துல கிரமா இருக்கு. இயேசு வந்து சீசர்களை என்ன செஞ்சாரு? தெரிவு செஞ்சாரு. முதலாவது தெரிவு செய்த சீசர்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா, சீசர்களுக்கு போதிச்சார், ட்ரெயின் பண்ணாரு. என்னக்கு ட்ரெயின் பண்ணாரு? ஜெபிக்கிறதுக்கும் பிரசங்கிக்கிறதுக்கும் ட்ரெயின் பண்ணி தான் கிராமத்துக்கு அனுப்பினார். இப்ப ட்ரைனிங்க்கு வராம நிறைய பேர்
நிறைய பேர் கிராமத்துக்கு போற ரெடி ட்ரைனிங்க்கு வாங்க முதல்ல இயேசுவே ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புனாரு. புரியுதா உங்களுக்கு? நான் தான் உங்க மேய்ப்பன், எனக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் அனுப்புனாரு? 70 பேர் அனுப்புனாரு. 70 பேரையும் ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புனாரு. இதுதான் அவருடைய சிஸ்டம். விளங்குதா? மேய்ப்பன் இடத்துல கற்றுக்கொள்ளும். மேய்ப்பனை கத்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். அதுதான் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம், அதுதான் ஜெப கூட்டங்கள் வைக்கிறோம். விளங்குதா? ஞாயிற்றுக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு வரும்போது முடிகிற நேரத்தில் வந்து முடிஞ்சோ ஜெபம் அப்படின்னு கேட்க கூடாது. எப்படி முடியத்தான் போகும் ஜெபம். ஜெபம் தான் முடியத்தான் செய்யணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து ஆமேன் சொல்றதுல ஆமேன் அல்லேலூயா சோத்திரம் அப்படி சொல்றதுக்கு வரக்கூடாது. ஜெபம் சனிக்கிழமை ஜெபமா லாபமானத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நஷ்டம்னு விடணும். இந்த சகோதரி இதையாவ சொல்லி 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 ஒரு மாதிரி வியாழக்கிழமை ஜெபத்தில் கொண்டு சேர்த்தாச்சு. ஆமென். சேர்த்த உடனே அற்புதம். புரியுதா உங்களுக்கு? இங்கதான் ஆசீர்வாதம் இங்க இருக்கு. எங்க இருக்கு? இந்த தகர கொட்டிலுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா தகர கொட்டில இருந்து ஆசீர்வாதம் வரல, தகர கட்டுக்குள்ள இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர். நிறைய பேருக்கு இது என்ன ஒரு தகர கொட்டில் தானே. ஹலோ, இது கர்த்தர் வாசம் என்ற வாசஸ்தலம். தேவன் வாசல். இதை யாரு அற்பமா எண்ணி இதற்குள்ள அதாசியமான காரியங்கள் செய்வாங்கன்னா கர்த்தர் அவங்கள சந்திப்பாரு. இங்க கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் இதை வந்து கூட்டி 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 1000 வேலைன்னு வந்து கூட்டி இந்த பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றி வாச கூட்டி நான் வாசம் கூட்டுவேன். எனக்கு வாசம் கூட்ட முடியும். விளங்குதா? ஏனென்றா எல்லாம் எல்லாருக்கும் பவுசரம் எல்லாருக்கும் எல்லாம் மாறி வாச கூட்டவும் தெரியும், காய் போடவும் தெரியும், கதிர போடவும் தெரியும். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். பிரசங்கம் பண்ணவும் தெரியும். திரும்ப புரியுது? புரியுதா உங்களுக்கு? விட்டு கொடுக்கணும், சுயம் சாகணும். நமக்குள்ள இருக்க சுயம் செத்தாதான் கர்த்தர் பயன்படுத்துவார். சுயம் சாகாத பட்சத்தை, விட்டு கொடுக்காத பட்சத்தை கர்த்தர் ஒரு நாள் பலாத்காரம் உனக்குள்ள வந்து கிரியை செய்ய மாட்டேன். நீ விட்டு கொடுக்காத வரைக்கும் நீ வந்து விட்டு கொடு. நமக்கு இலக்கு பரலோகம் தான். பக்கத்துக்காரன் எப்படி ஓடுறான், இந்த பக்கத்துல எப்படி ஓடுறான், அது நமக்கு தேவையே. என்னுடைய இலக்கு ஆண்டவரை நான் சந்திக்கணும், ஆண்டவரை நான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த இலக்கை நோக்கி ஓடுவோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார், எல்லாத்தையும் விட்டார். தனக்கு லாபமானதை விட்டு விட்டார். நமக்கு லாபமானதை விடுறோமா? நம்ம எத்தனை பேர் லாபத்தை விட்டுட்டு ஆண்டவரை தேடுறோம்? ஆண்டவரை தேடுறது அவருக்கு நன்மை பெறுறது மட்டுமல்ல, நாம் ஆண்டவரை தேட வர்ற என்னது தெரியுமா? அவர் நம்முடைய ரட்சகர். ஆண்டவர் என்னதுக்கு தேட வரணும்? ரட்சகர். அவரை பார்க்க வரோம். அவர் எங்க அப்பா. அப்பா வீட்டுக்கு போற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் அப்பா வீட்டுக்கு போகும்போது எதையாவது அப்பா கொடுப்பாருன்னு போறோம். என்னது போறோம் அப்பா வீட்டுக்கு? அப்பாவை பார்த்தாலே சந்தோஷம், அப்பாவை கண்டாலே சந்தோஷம். அப்பா இடத்துல இருந்து ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அப்பாவுடைய அரவணைப்பு நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். அப்பாவுடைய அன்பு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்பாவுடைய பாதுகாப்பு, அப்பாவுடைய பாதுகாப்புக்குள்ள நாங்க இருக்கிறோமானா அது யாரையும் எங்களை அசைக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நாங்க ஆண்டவருக்காக எங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம்? எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கணும். எங்களை நாங்க என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். வாலிப வயசு, சில சின்ன வயசு தானே. ஹலோ, வயசு ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. எத்தனை வயசு தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பு தான் முக்கியம். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நீ காலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணு, 4 மணிக்கு ஜெபம் பண்ணு, 6 மணிக்கு ஜெபம் பண்ணுன்னா யாரும் சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கு யாரும் ட்ரெயின் பண்ணல. நாங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ண, எங்களை பாஸ்டர் கூட சொல்லல, எங்களோட பாஸ்டர்ஸ் கூட அப்படி எங்களுக்கு என்ன செய்யல, ட்ரெயின் பண்ணல. எங்களுக்கு ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம். புரியுதா? இப்போ ஒரு காதலனுக்காக என்ன செய்த பிள்ளைகள், காதலனுக்காக எதையும் செய்யுங்க. ஓமா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லித்தா? காதலனுக்காக என்ன செய்யுங்க? தன்னையே மாத்திக்கும். முடி நீட்ட வர்றது கொட்டையா வெட்டிக்கும். என்னதுக்கு? அவர் வெட்ட சொன்னாரு. காதலனுக்காக எதையும் இலக்க ஆயிட்டோம்ல. சாதாரண மறக்கிற விட்டுட்டு போற காதலனுக்காக எதையும் இழக்கிறோம்னா எங்களை விட்டுட்டு போகாத ஒரே ஒரு காதலன் அவர் இயேசு மட்டும்தான். அந்த காதலனுக்காக எதை நாங்க விட்டு கொடுக்கிறோம்? ஏன்னா எங்க மேல அவர் அன்பு வச்சது எங்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து இல்லை. நாங்க எங்க இருக்கும்போது எங்க மேல அன்பு காட்டுறாராம்? சேற்றில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது எங்களை அன்பு காட்டுறார். எத்தனை பேருக்கு புரியுது? அழகா இருந்தா சில சொன்னீங்க கருப்பா இருக்கீங்க, நீங்க வெள்ளையா இருக்கீங்க, உங்க பல் முன்னுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு பாப்பா? யாரு பாப்பா? மனுஷன் பாப்பான். இதே அவர் பாஸ்டர் ஒரு படியன், அழகான பெண், முடி நீட்டமா இருக்கணும், பல் வெள்ளை வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
பாஸ்டரும் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சார். கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது ரெக்கில் முடி ஒன்று தொங்குது, மேசையில் பல் செட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. பயந்துட்டாங்க, என்னடா இது முடி ரெக்கில் தொங்குது, பல் செட் மேசையில் பார்த்தா யாருடைய இது இல்லை, அந்த பொண்ணுடைய முடியும் அந்த பொண்ணுடைய பல் செட்டும். புரியுதா உங்களுக்கு? உலக மனுஷன் எப்படி தான் பார்ப்போம், எப்படி அழகு. ஆனால் ஆண்டவர் அழகை பார்க்கிறவர் இல்லை, உள்ளத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறார்? எத்தனை பேர் புரியுது? இயேசுக்காக எதையும் நாங்கள் என்ன செய்யணும்? இழக்கணும். இழந்த நாங்கள் ஒரு நாள் கடனாளி இல்லை. ஆண்டவர் யாருக்குமே கடனாளி இல்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவருக்காக நீங்க 2 மணிக்கு உட்காந்துருக்கீங்க பாருங்க, தேவனை தேட வந்து இதுக்கு தக்க பலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. திங்கக்கிழமை ஜெபம், சரி புதன்கிழமை ஜெபம், வியாழக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், நடந்து வந்து 4 ஏழல கால் வலிக்குது இல்லையா? 2 மனைவி நடந்து வந்து கால் வலிக்குது. என்னது? யாருக்காக நடக்கிறோம்? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நீங்க வர்ற வழியில ஜெபிச்சுக்கிட்டே வரணும். எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிச்சுட்டு வரணும்? ஆண்டவரே இந்த வீட்டை ரட்சிங்க, இந்த வீட்டில் உள்ள மக்களை சர்ச்சைக்கு கொண்டு எங்க சர்ச்சைக்கு கொண்டு வாங்க. வராமையா ஜெபிச்சா பரவாயில்ல, சுயநலமா எங்க சர்ச்சைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஜெபிக்கணும். சொல்லுங்க, ராமையா ஜெபிச்சு வாங்க. ஆண்டவர் அடுத்த மாசம் உங்களுக்கு பின்னாடி அவங்க வருவாங்க. எங்க பாருங்க, உங்க சர்ச்சைக்கு தான் நாங்கள் வரோம். ஏன்னா நீங்க ஜெபிச்ச ஜெபம் கேட்கப்படுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அடிமேல் அடி அடிச்சாலும் என்ன கட்டுமா? அம்மையும் ஒருத்தர் நாள் பரவாயில்ல அடிப்போம். அம்மையை அடிக்க ஒரு நாள் அம்மி நகர்ந்தாகும். ஜெபிக்க கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் பேசின காரியம் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? இயேசுவை போல நாங்க என்ன செய்யணும்? கோதுமை மணி மடிக்கிறது போல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சுயம் மறிக்கணும், சுயம் சாகணும். எங்களுடைய சுயத்துக்காக நாம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நாம் விட்டு கொடுத்தா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடுவோமா எல்லாரும்? Hallelujah, hallelujah. Shekala reba, yankala kat, trikala rema.